முதல்ல உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடி சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக நீங்கள் சொன்னீங்க. இவர் வந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமாவில் பத்திரமாத்து தங்கம். ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து சேத்த வாரி வீசுகிற மாதிரியான ஒரு அந்த வார்த்தைன்னு கேட்டால் எதோனா வந்து நீங்கள் சொல்லிடுவீங்களா? உங்களுக்கு அப்படி என்ன வந்து இங்கே வந்து உங்களுக்கு அஜித் மேலே குறை கண்டீங்க? அப்போ நீங்கள் ஆர்மியில் இருக்கிறவங்கலாம் வந்து நாளைக்கே வார்னு சொன்னால் கிளம்பிடுவாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா? ஏங்க உயிரை பணையை வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க, எவனா வந்து பிடிச்சிட்டு போகிறான் நாட்டை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? அறிவு இருக்கா? அந்த சுற்றி கேட்குறேன். பரிதாபப்பட்டு தான் நானும் பேசுகிறேன். அந்த பொண்ணு வந்து மனப்பிழவு இருக்குன்றது நல்லா தெரியும் சார். வைத்தியமெல்லாம் பேசிட்டு இருக்கிறானுங்க. என்னன்னு ஐயோ அஜித், ஐயோ அஜித், ஐயோ ஐயோ ஐயோ, அதான் தப்பான வார்த்தை. அவருடைய இலக்கை நோக்கி அவர் வந்து போகிறார். அவருக்கு ஒரு லட்சியம் இருக்குது சார். அந்த லட்சியம் அவருக்கு தானே தெரியும். அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்க வேணா. சரி, உங்கள் லட்சியம் தான் என்னன்னு சொல்லிட்டு சினிமாவில் 1000 கோடி பணத்தை விட்டுட்டு அவர் வந்து அதுக்கு போகிறாருன்னு சொன்னால் விட்டுட்டு போனாரா? அதுலேயும் நடிச்சிட்டு தான் இருக்கிறார். பட் இன்னும் அஜித் வாழ்க்கை, விஜய் வாழ்க்கை, இன்னும் நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? வேணா யூ I think that was a lovely thing you told fans. I'm grateful to the love that you have all given. கடவுளே அஜித்தேன்னு சொன்ன வார்த்தையை அவர் வந்து கண்டிச்சுன்னா மென்மையாக வந்து இது தவிர்க்கணும்னு சொல்கிறாரு. அது மாதிரி இது எவ்வளோ பெரிய வார்த்தை. இவங்கெல்லாம் வாழ்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? எவ்வளோ பெரிய கேள்வி. அப்படிப்பட்ட மனிதரை போய் நீங்கள் வந்து கொச்சப்பட்டு வேடிக்கை பார்த்துக்கணும். இது ஒரு லிமிட் இருக்குது. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களை வந்து சண்டை வேணான்னு கூட சொல்லிட்டார் இப்போ சமீபத்தில். ஏன்னா சண்டையை மூட்டி விடுறதுனே சில இந்த குரங்குகள் பண்ணுற வேலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சண்டையை மூட்டி விடுறது, ஆங்கில படங்களை மிஞ்சும் விதமாக அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வரும். இந்த படத்துக்கு பிறகு வரும். அப்படி தான் அந்த காட்சிகள் நான் பார்க்கும்போது எனக்கு ஏதோ வந்து ஒரு ஆங்கில படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் சேக்வரா சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு சார். சார், சுசித்ரா பாடகி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் பல நடிகைகள் மீது வச்சிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அவர்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். இது பொதுவாக இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு மனப்பிறழ்வு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியான வந்து ஏதோ ஒரு அழுத்தங்கள் இருக்குது. இந்த பொண்ணோட பேசுகிறதெல்லாம் அப்படி பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அது பேசும்போது அதனுடைய அந்த தோரணை உங்களுக்கே தெரியும். பலரும் பார்த்தாங்கன்னா இது ஏதோ ஒரு மென்டலு லூஸு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. நம்ம அந்த லாங்குவேஜை நம்ம பயன்படுத்தலை. ஒரு மனப்பிறவு, மனசிதைவு, மன அழுத்தம் இது மாதிரி இருக்கலான்னு நமக்கு பார்க்கும்போது தோணும். நம்ம ஒன்றும் மருத்துவர் கிடையாது. அது பேசும்போது தோணுது. அவங்க தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் கேட்டால் வந்து உண்மையா இல்லையான்றது கூட நமக்கு தெரியாது. ஏன்னா சிலது அவங்க நேர்லேயே அவங்க வந்து பங்கேற்ற மாதிரி சில உங்களுக்கு தெரியும். ஸ்டார் ஹோட்டலில் வந்து போதை பானங்கள்லாம் கொடுத்தாங்க, கொக்கைன்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரியான சில வார்த்தைகள்லாம் விட்டுருந்தாங்க. பெரிய நடிகர்களெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? கமல் உள்ளிட்ட வந்து பிரபலமான நடிகர்கள், பெரிய நடிகர்கள், மூத்த நடிகர்கள்லாம் குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டு அப்படியே நீளுது. அப்படியே வந்து வைரமுத்துக்கிட்ட போனாங்க. அங்கேருந்து இயக்குனர் பாலச்சந்தர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையான்றதே ஒரு சந்தேகமாக இருக்கும். அதை பொய்யினும் மறுக்க முடியாது, உண்மையினும் ஏற்க முடியாது. அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், தனுஷ் மீது வந்து தனுஷ் ஒருத்தர் நல்லவர் சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவரே வந்து மோசமானவர் சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து விஷால் கூட சொன்னாங்கன்னு கேட்டால் அவர் வந்து என் வீட்டு வாசல்லையே வந்து ஒயின் பாட்டோட வந்து நின்னாருன்றதெல்லாம் சொன்னாங்க. இது எல்லாமே நம்ம வந்து மீடியாவில் பார்த்துட்ருக்குறோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரும் வந்து மறுத்து பதில் சொல்லவே இல்லை. ஸோ இது வரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டுன்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஷாலை விட அஜித்தை பார்த்தா தான் எனக்கு பாவமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடி சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக நீங்கள் சொன்னீங்க. இவர் வந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமாவில் பத்திரமாத்து தங்கம் இல்லையா? அப்படி தான் நம்ம வந்து சொல்கிறோம், பார்க்குறோம். யாருமே அவர் வந்து ஒரு குறையாக சொல்ல முடியாது. குறை சொல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து இருக்கிறாங்கன்னா அதுவே பெரிய அபூர்வம் தான். அது ரொம்ப ரேர் இப்படி இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து சேத்த வாரி வீசுகிற மாதிரியான ஒரு அந்த வார்த்தைன்னு கேட்டால் எதோனா வந்து நீங்கள் சொல்லிடுவீங்களா? உங்களுக்கு அப்படி என்ன வந்து இங்கே வந்து உங்களுக்கு அஜித் மேலே குறை கண்டீங்க? அவங்க சொல்லக்கூடிய குறைகள் பார்த்திங்கன்னா, இந்த வயசில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இது வந்து நீங்கள் வந்து இந்த பணத்தில் இதில் கொண்டு போய் கொடுக்குறது நீங்கள் வந்து மற்ற ஏழைங்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? கொடுக்கலன்றது தெரியுமா? சார், இங்கே முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இங்கே எல்லா மனிதர்களுக்கும் பல பேர் இது மாதிரி வந்து பல பேர் சொன்னதெல்லாம் பார்த்தேன். சுசித்ரா மாதிரி இன்னும் கூட சில பேர் வேறு லாங்குவேஜில் சொன்னாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா? இந்த 3 குரங்குகள் சேர்த்துங்க இதில்.
வந்து சொன்னதெல்லாம் பார்த்தோம். என்னன்னு கேட்டால் எவ்வளோ கேலி கிண்டல்லாம் வந்து சொன்னாங்க. அதையெல்லாம் கடந்து அவர் இன்றைக்கி ஒரு வெற்றி பெற்ற மனிதராக இருக்கிறாரு அந்த துறையில். இந்தியாவுக்கே ஒரு பெருமை சார்ந்த மாதிரி இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு மனிதர் வந்து அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது சார். அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குல்ல, இந்த துறையில் நான் வெற்றி அடையணும். இங்கே எவ்வளோ பேர் வந்து எஜுகேஷன் எல்லாருமே முடிச்சுட்டே வராங்க. அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குன்னு கேட்டால் நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை நான் வந்து இதோட ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இப்படியான ஒரு கனவுகள் இருக்குது. இல்லை அந்த துறையில் போகணும், இல்லை நடிகன் ஆகணும், இல்லை இந்த மாதிரி பல வந்து இருக்குல்ல. எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது. நான் எங்கே போனாலும் நான் மீடியாவை நான் விட்டதே கிடையாது. அரசு துறையில் போய் வந்து ஒரு 17 வருஷம் இருந்தால் அங்கேயும் வந்து காகிதம்லாம் வாங்கினேன். அந்த காகிதம்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இவரை பற்றி இதை எழுதினேன், அதை எழுதினேன், இதை எழுதினேன், இப்படி தான் வந்து எனக்கு சஸ்பென்ஷன், ரிமூவ்டு, டிஸ்மிஸ் இதெல்லாம் வந்தது. எங்கே போனாலும் என்னால் வந்து என்னால் மீடியா விட்டுட்டு இருக்க முடியாது. பிரிண்ட் மீடியாவில் போயிட்டு நான் வந்து அது 17 வயசில் ஆரம்பிச்சது. ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் மிகப்பெரிய ஜாம்பவன் அஜித். அசைக்க முடியாத இடத்துல இருக்கிற ஒரு அஜித். அல்டிமேட் ஸ்டார்னு சொன்னது எதுக்கு? அப்போ அவருக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது. இந்த கார், இந்த 2 வீலர் அந்த ரேஸ், பைக் ரேஸ்லையும் சரி, கார் ரேஸ்லையும் அவருக்கு ஒரு கனவு இருக்குது. அதுக்கு அவர் வந்து கண்ணீர் விடுறாரு சார். அப்படின்னா எவ்வளோ நேசிக்கிறாருன்றதை பார்த்துக்கணும். உயிரை பணையம் வைத்து தானே சார் அந்த நிகழ்ச்சி நடக்குது. அதை நீங்கள் எப்படி சொல்வீங்க? அப்போ நீங்கள் ஆர்மியில் இருக்கிறவங்கலாம் வந்து நாளைக்கே வார்னு சொன்னால் கிளம்பிடுவாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா? ஏங்க உயிரை பணையை வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க, எவனா வந்து பிடிச்சிட்டு போகிறான் நாட்டை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? அறிவு இருக்கா அந்த சுசித்ராவுக்கு? நான் கேட்குறேன். பரிதாபப்பட்டு தான் நானும் பேசுகிறேன். அந்த பொண்ணு வந்து மனப்பிழவு இருக்குன்றது நல்லா தெரியும் சார். அது வந்து ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்குன்னு தெரியும். பாதிக்கப்பட்ட பெண், மூல வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல வரீங்க. அப்படிலாம் நம்ம சொல்லி கொச்சப்படுத்த முடியாது. பட் நான் ஒரு மதிக்கிறேன். அதாவது கேட்டால் ஒரு பெண்ணாக மதிக்கிறோம். நம்ம ஒரு அளவுக்கு தான் லிமிட்டு எல்லாத்துக்கும். நீங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்புறம் இதில் என்ன உங்களுக்கு வந்து அஜித்தை பற்றி என்ன தெரியும்? முதல்ல நீங்கள் சொல்கிறீங்களா மக்களுக்கு அவர் எதுவும் செய்யவே இல்லையா? பலாயிரம், நான் என்னால் குறிப்பிட்டு சொல்லிட்டேன்னா அது தப்பாயிரும். பலாயிரம் எண்ணிக்கையில் சொல்கிறேன். பலாயிரம் பேருக்கு வந்து கண்ணுக்கு ஒளி கொடுத்தவர். எத்தனை மூட்டையாக வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து கடிதங்கள் போகுது தெரியுமா? எவ்வளோ பேருக்கு நன்மை செஞ்சுருக்காரு உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டினா உங்களுக்கு அது எவ்வளோ செஞ்சிட்ருக்கிறார் சார். அதை செய்ய நீங்கள் ஒரு விஷயம் கேட்டினா, ஒரு பக்கம் நீங்கள் வயசாகி போச்சுன்னீங்க. நான் சொல்லட்டுமா, 60 வயசுக்கு மேலே தான் வந்து உமர் முக்தாரே வந்து விடுதலைக்காக போகிறேன். லிபியா மக்கள் விடுதலைக்கு போராடும் போது அவருக்கு வயசுன்னு கேட்டிங்கன்னா உமர் முக்தார் சொல்கிறேன். நம்ம முக்தார் சார், நம்ம முக்தாருடைய போராட்டம் வேறு. நம்ம முக்தார் வந்து பார்த்தீங்கன்னா எவன் போனாலும் வந்து பேட்டி கொடுக்குறவன் வந்து துண்டக்கானன் துணியை கொண்டான்னு வரும். நான் அந்த முக்தாரை சொல்ல, நான் உமர் முக்தார் சொல்கிறேன். 60 வயசு, ரிட்டையர்டு ஸ்கூல் வாத்தியார், அந்த லிபியா மக்களுக்காக போராடினார். அப்போ நீங்கள் கடைசியாக தூக்கிலே போட்டாங்க அவரை. அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் கேட்டினா, அதுதான் இங்கே இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. அல்லாஹ் வந்து யாருக்கு நன்மை செய்யணுமோ அவரை வந்து கடுமையாக சோதிப்பார் அப்படின்னு சொன்ன உமர் முக்தார் சொன்ன வார்த்தை இது. அப்போ அவருக்கு 60 வயசு ஆகிடுச்சு. நீங்கள் சொல்லுவீங்களா 60 வயசில் எதுக்கு இந்த கிழவனுக்கு இந்த வேலை, மக்கள் எப்படி போனால் என்ன அப்படின்னு அவர் இருந்தாரா? இதெல்லாம் வயசுன்றது கிடையாது சார். அவருடைய லட்சியம், அவர் இலக்கு சார். இந்தியாவுக்காக வந்து இன்றைக்கி ஒரு மெடல் வாங்கி கொடுக்குறாருன்னா இதை நீங்கள் எப்படி குறை சொல்லுவீங்க, கொச்சப்படுத்துவீங்க? வயசாகிடுச்சு உனக்கு இதெல்லாம் தேவை. பல பேர் பைத்தியங்கள் சொல்லிட்டு இருக்கிறான். பல பைத்தியங்கள் ஐயோ அப்போ தான் வந்து அப்படியே அஜித் மேலே ரொம்ப பாசத்தை கொட்டுறானுங்க. நான் சொல்கிறேன் சார், அவர் ரிஸ்க் எடுக்கிறாரு. இங்கே ரிஸ்க் எடுக்காமல் எதுவுமே கிடையாது. ரிஸ்க் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. பைத்தியமெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. என்ன ஐயோ அஜித், ஐயோ அதெல்லாம் தப்பான வார்த்தை. அவருடைய இலக்கை நோக்கி அவர் வந்து போகிறார். அவருக்கு ஒரு லட்சியம் இருக்குது சார். அந்த லட்சியம் அவருக்கு தானே தெரியும். இல்லை கேட்டு தெரிஞ்சுங்க வேணா. சரி உங்கள் லட்சியம் தான் என்னன்னு சொல்லிட்டு, சினிமாவில் 1000 கோடி பணத்தை விட்டுட்டு அவர் வந்து அதுக்கு போகிறாருன்னு சொன்னால் விட்டுட்டு போனாரா? அதுலேயும் நடிச்சுட்டு தான் இருக்கிறார். இது அல்லோகலை போட வந்து February 6ஆம் தேதி ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி அல்லோகலை போட போகுது தியேட்டர்லாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அவர் ஸ்டார் வேல்யூ இருக்குது. அதை விட்டுட்டு நான் இனிமேல் சினிமாவிலே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து கார் ரேசிங் போனால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அப்படியே வந்து நீங்கள் குறை சொல்ல முடியாது. அவருடைய லட்சியம் அது. இந்த துறையில் இருக்கிறேன், நான் அந்த துறையில் நான் வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன்னா அது போகலாம். அதுக்கு அவருடைய சுதந்திரம் அது. நீங்கள் அப்படியே அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க. போகிற போக்கில் இந்த பொண்ணு ஓவராக பேசிகிட்டு இருக்கு. ரொம்ப தப்பானது. ஒன்று மாற்றிக்கணும். நீங்கள் அவருடைய இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன்னு கேட்டால் நீங்கள் ஏங்க பாடுறீங்க? நீங்கள் பாடலை, அது வேறு விஷயம்னு வச்சுங்களேன். இப்போ யாரும் வாய்ப்பும் தர மாட்டாங்க, சரிங்களா? நீங்கள் பாடலை. ஆனால் நம்ம சொல்ல முடியுமா நீங்கள் ஏங்க பாடுறீங்க, உங்களெல்லாம் இதெல்லாம் ஒரு குரலா அப்படின்னு நம்ம சொன்னால் எப்படி இருக்கும்? அது தப்பு இல்லையா? அவங்களுடைய ஆம்பிஷன், அவங்க பாடுறாங்க, அவங்க தொழிலாக பாடுறாங்களோ ஒரு ஆம்பிஷனுக்கு பாடுறாங்களோ அதை நம்ம அதே மாதிரி தான்
அஜித் அவர்களுக்கு அவருடைய இது இலக்கு அது. அதை இன்னொரு நோக்கி விஷயமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, பேசும்போது பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது, டான்ஸ் ஆட தெரியாது. சார் இதெல்லாம் இப்போ நான் சார் எனக்கும் அதே 54 வயசு தான். இப்போ நான் கூட தான் பேசும்போது மூச்சு வாங்குது. நான் உட்காந்து தானே பேசுகிறேன், உட்காந்து தான் சார் பேசுகிறேன். இப்போ நான் கூட தான் வந்து கொஞ்சம் வேகமாக பேசுனா மூச்சு வாங்குது. அதுக்காக என்ன செய்ய முடியும்? நடந்தால் கால் வலிக்கும் சொல்ல முடியுமா? உட்காந்தா ரொம்ப நேரம் உட்காந்தா இடுப்பு வலிக்கும், ஐயா உட்காடுறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லா மனிதர்களுக்கும் வந்து மூச்சு விட்டால் தான் உயிரை வாழ முடியும். பைத்தியம் அப்புறம் நான் தான் இப்படி தான். அப்புறம் நான் இடம் சொன்னால் அப்புறம் அது வந்து இவர் நடிகைகளெல்லாம் இப்படி தான் பேசுவார். அறிவு இருக்கா முதல்ல? எல்லாருக்கும் இங்கே எல்லா விதமான வந்து உடல் கூறில் எல்லா உபாதைகளும் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் இருக்கும். அதில் வந்து அதை வச்சுலாம் நீங்கள் வந்து நீங்கள் அவரை பாவம் பார்க்குற அளவுக்குலாம் நீங்கள் பாவம் பார்க்குற அளவுக்குன்னு இருக்கார் அவர். நான் கேட்குறேன், தப்பு இல்லையா அது? சார் இங்கே சொன்ன ஒரு சேகுவாரா சொன்ன ஒரு வார்த்தையை நான் இங்கே கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இங்கே யாரெல்லாம் கேலி கிண்டல், அதாவது புறக்கணிக்கப்பட்ட நபர்கள் கேலி கிண்டலால் இல்லை எள்ளி நகையாடுறது, அலட்சியம், இந்த 3 குரங்குகள் அப்படி தான் பண்ணானுங்க. இந்த விடாமுயற்சிக்கு அவனுங்க எடுத்துருக்க மொத்தத்தையும் எடுத்துருக்குறேன். இவங்க என்னென்னலாம் பேசுனானுங்கன்ட்டு அவ்வளோ கேலி கிண்டல் எல்லாமே. அதனால தான் சேகுவாரா சொன்ன வார்த்தை தான் நான் சொல்கிறேன். இங்கே நான் சொல்லவே இல்லை. புறக்கணிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உரிமைக்காக போராடிக்காக மிகப்பெரிய புரட்சியாளர்களாக இருக்கிறாங்க. அதுதான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரை நீங்கள் வந்து ஒதுக்கி தள்ளுறீங்களோ இல்லை புறக்கணிக்கிறீங்களோ இல்லை கேலி கிண்டல் பண்ணுறீங்களோ அவங்க தான் மிகப்பெரிய சாதனையாளராக இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி அந்த மாதிரியான வந்து அவமானங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான வார்த்தை சுசித்ரா பேசுகிறது. இது வந்து லிமிட்டை தாண்டதான் நான் நினைக்கிறேன். இது ஒரு அளவு இருக்குது எல்லாத்துக்கும். இவ்வளோ பெரிய ஒரு வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு மட்டம் மனுஷன். நீங்கள் இன்னும் கூட ஒரு படி மேலேயே நான் சொல்கிறேன். என்ன கேட்டேன்னா என்ன சொன்ன ஒரு மகான் அவருடைய ஒரு வார்த்தை நீங்கள் சமீபத்தில் சொன்னான்னு கேட்டேன்னா அற்புதமான வார்த்தை. இது வரைக்கும் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் 54 வருஷத்தில் நான் பார்க்குறேன். எங்கள் அப்பாவுடைய அனுபவத்தையும் கூட நான் சேர்த்துக்கிறேன் இதில் வேறு வழி இல்லாமல். ஆனால் இது வரைக்கும் யாரும் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதாக தெரியல எனக்கு. எனக்கு கேட்டால் அந்த காலத்துலேருந்தே நான் சொல்கிறேன். தியாகராஜ பாகவதர், அந்த 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 கால கலைவாணர், அந்த சின்னப்பா, இவங்கெல்லாம் இருந்த காலத்தில், இவங்கெல்லாம் காலத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை கோஷம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர், சிவாஜி இவங்க கூட சொல்லவே இல்லை அந்த வார்த்தையை, அஜித் சொன்ன வார்த்தையை. அதுபோல் ரஜினி, கமல் இவங்களாவது அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. எவ்வளோ வார்த்தையை சொன்னாங்க, ஆனால் இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து எந்த ஜென்ரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சமமான அந்த தலைமுறை இருக்குது இல்லையா, விஜய் மற்ற இன்னும் பலரும் இருக்கிறாங்கள, அவங்க கூட அந்த வார்த்தை சொன்னவே இல்லை. அவர் கேட்டார் ஒரே வார்த்தை. இதுக்கு முன்னாடியும் பல அறிவுரை சொல்லியிருக்கா, அது வேறு. என்ன கேட்டான், விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? அவர் சொல்லும்போது அந்த முக பாவனை மட்டும் பாருங்கள், வேறு ஒன்றுமே வேணாம். அவர் வந்து ஏதாவது இதை வந்து மக்கள்கிட்ட கவரணுன்றதுக்காக பேசுனது, உருக்கமாக சொல்கிற வார்த்தை தான் அது. எங்களெல்லாம் வாழ்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு சொல்கிறேன். ஏற்கனவே அஜித்தே கடவுளின்னு சொன்னது கூட ஒரு அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் சார், இதெல்லாம் சார் ராத்திரியாக வந்து பணம் கொடுத்து கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் சொன்ன நடிகர்லாம் இருக்கிறானுங்க சார் தமிழ் சினிமாவில். எவ்வளோ விளம்பரம் தேர்ந்தவங்களாம் நைட்டாக வந்து வண்டி வச்சு போஸ்டர் வச்சு ஒட்டினவங்களாம் இருக்கிறான். அவனே விளம்பரம் பண்ணினவங்களாம் இருக்கிறான். இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் வந்து இன்னும் பண்ண ஆரவாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் வந்து கடவுளே அஜித்தேன்னு சொன்ன வார்த்தையை அவர் வந்து கண்டிச்சுன்னா மென்மையாக வந்து இது தவிர்க்கணும்னு சொல்கிறாரு. அது மாதிரி இது எவ்வளோ பெரிய வார்த்தை. இவங்களெல்லாம் வாழ்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? எவ்வளோ பெரிய கேள்வி இது. அப்படிப்பட்ட மனிதரை போய் நீங்கள் வந்து கொச்சப்பட்டு வேடிக்கை பார்த்துக்க முடியாது. இது ஒரு லிமிட் இருக்குது. அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களை வந்து சண்டை வேணான்னு கூட சொல்லிட்டார் இப்போ சமீபத்தில். ஏன்னா சண்டையை மூட்டி விடுறதுனே சில இந்த குரங்குகள் பண்ணுற வேலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சண்டையை மூட்டி விடுறது, விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களும் மூட்டை விடுறது, வந்து ரஜினி ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களும் இப்படி முட்டை விட்டு மோத விட்டே வந்து இவனுங்க குளிர் காய்க்கிறாங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறேன். இதை விட யார் சார் சொல்லுவாங்க? சண்டை போடாதீங்க. விஜயும் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம கிடையாது. சமூக வலைதளத்தில் சண்டை வேண்டாம் நண்பா சொன்னார். ஸோ அதனால் எனக்கு வந்துன்னு கேட்டால் இந்த பெண் வந்து கொஞ்சம் நாவடக்கம் தேவைன்னு நினைக்கிறேன். இது வந்து அதீதமானதாக இருக்குது. ரொம்ப ஓவராக சொல்கிறது. நீங்கள் வந்து பணத்தை கொண்டு போய் ஷாருக் கான் பணத்தை கிரிக்கெட்டில் கொட்டாமல் நீங்கள் கொட்டுறீங்கன்னா அவருடைய விருப்பம் சார். அவர் பணம் தானே கொட்டுறாரு. அவர் உழைச்சி திருடிட்டு கொண்டு போய் கொட்டுறாரா? இங்கே கொள்ளரிச்சு போய் கொட்டுறாரா? அவர் உழைச்சா பணத்தை அவர் கொட்டுறாரு சார். அதெல்லாம் என்ன எங்கே அது வந்து அதனால் இவங்களுக்கு என்ன நஷ்டம் பிரச்சனை? ரொம்ப தப்பான வார்த்தை, கண்டிக்க தகுந்த வார்த்தை. இது வந்து கேட்டால் தேவையில்லாமல் வந்து ஒரு சர்ச்சையை உருவாக்குறது. நீங்கள் அஜித் மேலே வேறு எந்த சர்ச்சையும் நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க.
நம்ம அடுத்த நிலையில் பார்க்குறோம் சார். இங்கே எம்ஜிஆர் சில பேர்லாம் இருக்கிறாங்கல்ல, எம்ஜிஆர், விஜயகாந்த், அடுத்த நிலையில் வந்து அஜித்தை வந்து பார்க்கணும். அதெல்லாம் கடந்து போகிறார் இவர் என்னை கேட்டால். ஏன்னா சொல்லக்கூடிய வார்த்தை வந்து வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தை யாரும் சொன்னதே கிடையாது. நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாருல, உங்களை கேட்குறாருல, ரசிகர்களை பார்த்து கேட்குற அந்த துணிச்சல் யாருக்கு இருக்குது? அது துணிச்சல் கூட நம்ம சொல்ல முடியும். அப்போ யோசிக்க கேட்குறாருல, அப்போது இங்கே எஜுகேட் பண்ணோம்ல சார். ஒரு ரசிகர்களை வந்து எஜுகேட் பண்ணுற இடத்துல இருக்கிறார். இல்லைனா எங்கேயோ ஒரு வந்து 3 குரங்குகள் வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஜித்தோட ரசிகர்கள் வந்து மூளை இல்லாதவர்கள் வந்து வந்து அவங்க வந்து அறிவில்லாதவங்க எப்படி சொல்கிறானுங்க, மூளை இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் சொல்கிறேன், மூளை இல்லாதவர்கள் எப்படி. அப்போ எவ்வளோ வலிக்கும் அவருக்கு, அஜித்துக்கு எவ்வளோ வலிக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து மூளை இல்லாதவர்கள், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வார்த்தை அதெல்லாம். அப்போ ரசிகர்கள் அவமானப்படுத்துறதை வந்து அஜித்தால் தாங்க முடியுமா? அதுக்கு தான் அவர் அந்த வார்த்தை சொல்கிறார். நீங்கள் வாழ்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள். அதனால் இது வந்து வெறும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அஜித் அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, வெறும் வார்த்தைகளால் வந்து அவங்க உறவை வந்து எழுத முடியாது, பேச முடியாது, எழுத முடியாது. இது அதெல்லாம் கடந்தது. இதெல்லாம் வந்து ஒரு மனப்பிழற்சி உள்ள ஒரு பெண்ணாலெலாம் புரிஞ்சிக்க முடியாது. இன்னும் இந்த மாதிரி பல பைத்தியங்கள் இருக்குது. இது பேசுது, சிலது வந்து கிண்டல் அடிக்குது. இங்கே 3 குரங்குகள் வேணால் கூட அடிஷனலாக ஒரு குரங்காக சேர்த்துக்க முடியும், வேணா தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். ஒரு பெண்ணாக இருந்தாலும் தப்பு. 6ஆம் தேதி விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக போகுது. டீசரில் பார்த்துருப்பீங்க. படம் எப்படி சார் இருக்க போகுது? வெறும் வார்த்தையிலே வர்ணிக்க முடியாது சார். ஒரு ஆங்கில படங்களுக்கு இணையாகன்னு ஒரு வார்த்தை வழக்கமாக சொல்லுவாங்க. இப்போ இல்லை, அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வந்துகிட்டு இருக்கு. ஆங்கில படங்களுக்கு இணையாக என்னைக்கு விக்ரம் 1 வந்ததோ அப்போ தந்து அந்த வார்த்தை இருக்குது தமிழ் சினிமாவில். ஆங்கில படங்களுக்கு இணையாக, ஆங்கில படங்களுக்கு இணையாக, ஆங்கில படங்களுக்கு இணையாகன்னு. ஆங்கில படங்களை மிஞ்சும் விதமாக அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வரும், இந்த படத்துக்கு பிறகு வரும். அப்படி தான் அந்த காட்சிகள் நான் பார்க்கும்போது எனக்கு ஏதோ வந்து ஒரு ஆங்கில படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அது எந்த படத்தோட தழுவலா அப்படியா இப்படிலாம் கிடையாது. மகிழ் திருமேனி வந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்களே ஒரு இடத்த பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ சங்கர் வந்து ஃபீல்ட் அவுட்டு, அப்போ சங்கருடைய இடத்த வந்து மகிழ் திருமேனி பிடிப்பார். அப்படி வேணால் என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி இவ்வளோ தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் அந்த படம் மேக்கிங் பார்க்குறேன் நான். இது வந்து சங்கர் படம் மாதிரி கூட இல்லை, அதை கடந்து இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து யாராவது நம்ம ஒருத்தர் முதல்ல வச்சுப்போம்ல தமிழ் சினிமாவில் சாபக்கேடு. ஏன்னு கேட்டால் பிரம்மாண்ட இயக்குனர், ஒரு நீண்ட வருடமாக இருக்கக்கூடியவர், ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பு அப்படிலாம் சிரிச்சா நம்ம பெரிய இயக்குனர் முடிவு பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து கேட்டால் நீண்ட வருடமாக எடுத்ததுக்கு அது காரணம் வந்து பல காரணங்கள் இருக்குது. விடாமுயற்சி உங்களுக்கு நல்லா தெரியும். 2 பேர் வந்து மாற்றப்பட்டாங்க. ஒளிப்பதிவாளரும் வந்து இயற்கையாக மாறக்கூடிய சூழல் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஆர்ட் டைரக்டர் இவங்க வந்து மாறினது தெரியும். அதுக்கு பிறகு அது வந்து பல தொடர்ச்சியாக வந்து பல சிக்கல்கள். அவரும் இங்கே வந்து சில வந்து நல்லது கட்டத்தில் வந்து கலந்துக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு அஜித்துக்கும். ஸோ இப்படிலாம் கூட அந்த காலதாமதம் கூட சில காரணங்களுக்காக திட்டமிட்டு காலதாமதம் சொல்ல முடியாது. ஆனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருது. ஒரு கட்டத்தில் வந்து பொங்கலுக்கு வர வேண்டிய படம் அது வராதுக்கான உண்மையான காரணத்தை நான் தான் சொன்னேன். உங்களுக்கு மற்றவங்களாம் வேறு உருட்டினாங்க, இந்த பக்கம் பாலா பக்கம் போனாங்க. நான் தான் அப்படியே அவங்கள யூட்டர்ன் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்தேன். உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஆந்திர சினிமாவோட அது நீட்சியாக தான் வந்து இந்த படம் வந்து வெளிவர முடியாமல் போச்சுன்னு சொன்னோம். ஸோ இப்போ வந்து ரூட்டு வந்து கிளியர். இங்கே வரவேற்கிறதுக்கு ஒட்டுமொத்த என்ன சொன்ன சினிமா உலகமே வந்து சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிற இடத்துல விடாமுயற்சி இருக்குது. அந்த ட்ரெய்லர் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எதிர்பார்ப்பு வந்து இன்னும் கூடியிருக்கு. அது எப்போ பிப்ரவரி 6ஆம் தேதி வரும்ன்றதை வந்து கடகடன்னு வந்து அந்த கேலண்டர் கிழிச்சிடலாமான்னு கூட தோணுது. அப்படி இருக்குது. ஸோ அதனால் வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். கண்டிப்பாக வந்து வேறு லெவல் சார் படம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.